விஜய் ஒரு பக்கா அரசியல்வாதியா முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் என்பதற்கான இந்த சேலம் ஸ்பீச் தாங்க காரணம். தொடர்ச்சியான விமர்சனம் வந்து 4 நிமிஷத்தில் பேசிடுவார், 5 நிமிஷத்தில் பேசிடுவார், முஞ்சி போனால் வந்து 1.25 நிமிஷத்தில் பேசுவார், இல்லைன்னா 11.25 நிமிஷத்தில் பேசுவார். இப்படியா விமர்சனம் என்னன்னா வருவார்ப்பா, அவர் மைக்கை பிடிப்பாருப்பா, கொஞ்ச நேரம் பேசுவார்ப்பா, சொல்ல வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சீட்டை வச்சுன்னு பேசுவார், கிளம்பி போயிடுவார்னு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஸ்பீச்சு. அரை மணி நேரம் ஸ்பீச்சுக்கு இடைவிடாமல் கைத்தட்டல் கிடையாது, விசில் சத்தம். அந்த விசில் சத்தத்தை தாண்டி அந்த ஸ்பீச் இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் விஜய்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இந்த விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்ததில்ல, அதுதான். இந்த கேலியும் கிண்டல் இருந்ததில்ல, அதுதான். சேலம் நிர்வாகிகள், தாவேகா நிர்வாகிகளுடைய சந்திப்பு அப்படின்னு நேற்றுலேருந்து தொடங்கின ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி பேசின விஜயோடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, இது நிர்வாகிகள் சந்திப்பு சேலம் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் மாதிரியே தெரியல. வந்து நீங்கள் திருச்சி, திருவாரூர், அரியலூர், நாகப்பட்டினம், கரூர் இங்கெல்லாம் பேசுறது வந்து அந்தந்த ஊர் சார்ந்த விஷயங்களாக இருந்தது. சரி, இது நிர்வாகிகள் கூட்டம் தானே, நிர்வாகம் சம்மந்தப்பட்ட, நிர்வாகிகள் கூட்டம் சம்மந்தப்பட்ட, கட்சி சம்மந்தப்பட்ட, இல்லது சேலம் சம்மந்தப்பட்ட, சேலம் அரசியல் பற்றி பேச போகிறாரு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அரசியலும் பேசிட்டார். வந்து அதெல்லாம் தாண்டி மறுபடியும் நான் சொல்கிறேன், தூய சக்தி நாங்கள், தீய சக்தி திமுக, 2 பேருக்கும் தாங்க போட்டி, வேறு யாருக்கும் கிடையாதுங்க. திரும்ப திரும்ப என்னங்க எப்போ பார்த்தாலும் வந்து டிஎம்கேவே எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேற கட்சியே இல்லையா அப்படின்றீங்க. இது என்ன தேர்தல்? இது சட்டசபை தேர்தல். யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்க? அவங்கள எதிர்த்து தாங்க அரசியல் பண்ண முடியும், அவங்கள விமர்சனம் பண்ணி தானே பண்ண முடியும். அதை மீறி இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி கவலையே கிடையாதுங்க எங்களுக்கு. அதுதாங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. மற்ற எதையும் வந்து அதை ஒரு கட்சியாகவே நாங்கள் கண்டுக்கலன்ற அளவுக்கு வந்து ஆணித்தரமாக அடிச்சிட்டார். வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, விஜய் ஏதாவது ஒரு லீடு, எதுக்காகனா கூட்டணி சம்பந்தமாக ஏதாவது ஒரு லீடு ஒன்று கொடுப்பாரு. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. காங்கிரஸில் ஒரு பிரிவினர், தமிழக காங்கிரஸில் ஒரு பிரிவினர் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தியை விஜய்க்குடன் கூட்டணி வைப்பதில் மிக கவனமாக இருக்கிறார், மிக ஆர்வமாக இருக்கிறான்ற ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது, இந்த சேலத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு இன்ட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா, நாங்கள் தனிச்சு தாங்க இருப்போம், நாங்கள் தாங்க பவர்ஃபுல், எங்களுக்கும் டிஎம்கேங்க தாங்க, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க, கூட்டணியே கிடையாதுங்க. யாராவது வந்தால் நாங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறேங்க.